யாபேசுக்கு அவங்க அம்மா ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன். யாபேஸ் அப்படி வரும்போதே இந்த வருது பாரு, துக்கம் வருது, துக்கம் வருது, துக்கம் வருது, வீட்டு கதை வட வருது. இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சொல்ல பேரை சொல்லிட்டு அது வருது வருது, கதை மூடு கதை மூடுன்னு சொல்லுவாங்கல்ல. சிரிக்கிறாங்க எல்லாம், கேட்டா தெரியுது உங்களுக்கு எல்லாம் சிரிக்க போல. அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது. அவனை பார்த்து என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க யாபேசு ஜெபிக்கிறான். அவன் என்ன தெரியுமா ஜெபிக்கிறான்? ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இவ்வளவு காரியம் நடந்திருக்குது அந்த ஒரு பேர் வச்சதுனால. எப்படி? முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எனக்கு ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது. ஏன்? எங்க போனாலும் என்னைய இந்த துக்கம் வருது. போங்க, துக்கம் ஏன் வீட்டுக்குள்ள ஏறாத, என் நடையில் ஏறாத, வீட்டில் ஏறாத, இந்த கம்பெனியில் ஏறாத, இந்த ஆஃபீஸில் ஏறாத, என் வயலில் ஏறாத, துக்கம் போ துக்கம் அப்படின்னு ஆசீர்வாதமே இல்லாமல் போயிடுச்சு யாபேசுக்கு. என் பேர் துக்கம் அப்படின்னு. ரெண்டாவது, எல்லையை பெரிதாக்கி. ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டாங்க. அவனுக்கு எல்லையா, அவனுக்கு வீடு மாத்திரம் தான் அவன் எல்லை, சுற்றிட்டே இருப்பான், வீட்டு மாத்திரம் தான் எல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கே போனாலும் என்னைய எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளணும். உங்களை திரும்ப சில வீடுகளை சொல்லுவாங்க, அவங்க அந்த வராங்களா வராங்க, அவங்க வந்தாலே வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். வீடு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் வர சொல்லு, அவங்கள வர சொல்லு, அவங்க வந்தால் வீட்டில் ஆசீர்வாதம். அப்போ நம்ம அவங்களோட எல்லை எங்கே இருக்குது? எல்லா வீட்லேயும் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை பெரிதாக இருக்கிறது. இப்போ யாபேசுக்கு பெரிதாகவே இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாங்க. அடுத்தது, ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்தது, தீங்கு அவனை துக்கப்படுத்துகிறது. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ 9வது வசனத்தை வாசிப்போம். அந்த 9வது வசனத்தில் பாருங்க, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வேளைகளில் சொல்லுவாங்க, சில காரியங்கள் உங்களுக்கு தடையா இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணினாதான் இதுக்கு ஒரு விடிவெள்ளி பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். வரல இல்லையா? அப்ப இவன் ஜெபம் பண்ணின பிறகுதான் எல்லா சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனானான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவின் நாமத்தில் கூப்பிட வேண்டும்.